नमस्ते। प्राथमिक पार्ट 7 महात्मा गांधी लेसनोட अभ्यास பார்க்குறோம். பிராந்திய பாஷா में अर्थ लिखिए. நம்மளோட லாங்குவேஜில் மீனிங் எழுத சொல்கிறாங்க. விவாஹ் வெட்டிங் திருமணம், ஆந்தோலன் ரெவல்யூஷன் போராட்டம், ஸ்தாபனா எஸ்டாப்ளிஷ் நிறுவுதல், மோடு டர்னிங் பாயிண்ட் திருப்பம், அஹிம்சா நான் வயலன்ஸ் அஹிம்சை, ராஷ்டிரபிதா ஃபாதர் ஆஃப் நேஷன் தேச தந்தை. விலோம் சப்து லிக்கியே மாறுபட்ட சொல்ல எழுதுக ஆப்போசிட்ஸ். பேத்பாவ் சம்பாவ். பேத்பாவ்னா பேதபாவம், சம்பாவ்னா சமமாக பார்க்குறது. பேத்பாவ்னா டிஸ்கிரிமினேஷன், சம்பாவ் அப்படின்னா ஈக்குவல். ஆஜாத் குலாம். ஆஜாத் சுதந்திரம், குலாம் அடிமை. ஃப்ரீடம் ஸ்லேவ். அஹிம்சா ஹிம்சா. அஹிம்சா அஹிம்சை பண்ணுறது, அதாவது இம்சை இல்லாமல் இருக்கிறது. ஹிம்சானா இம்சை பண்ணுறது. இது நான் வயலன்ஸ் வயலன்ஸ். ஷஹர் காவ். ஷஹர் நகரம், காவ் கிராமம். சிட்டி வில்லேஜ். வாக்கியோं में प्रयोग कीजिए. வாக்கியத்தில் பிரயோகம் பண்ணுங்க. புத்திர. புத்திரனா மகன். தேவ்தாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்தி. தேவ்தாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்திக்கே புத்திர ஹை. தேவ்தாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்தியோட மகன். மோடு. மோடுனா திருப்பம், டர்னிங் பாயிண்ட். हर एक के जीवन में एक मोड़ आती है. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை வருகிறது. கே சாத்னா உடன், வித்துன்னு அர்த்தம். மோகன்தாஸ் காந்தி கா விவாஹ் கஸ்தூரி பா கே சாத் ஹுவா. மோகன்தாஸ் காந்தியின் திருமணம் கஸ்தூரி பாயுடன் நடந்தது. அஹிம்சா अहिंसै नॉन वायलेंस. गांधी जी ने हिंसा को अंग्रेज़ों के खिलाफ शस्त्र के रूप में प्रयोग किया. गांधी जी அஹிம்சையை ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறதுக்கு ஒரு அஸ்திரமாக, ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார். ஆந்தோலன் ரெவல்யூஷன் போராட்டம். गांधी जी ने अंग्रेज़ों को खिलाफ कई आंदोलन किए. காந்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினார். காலி ஜகக்கே பரியே காலியான இடங்களை நிரப்புக. சன் 1914 में महात्मा गांधी भारत लौट आए. 1914 வருடத்தில் மகாத்மா காந்தி பாரதத்துக்கு திரும்பி வந்தார். கவிவர் ரவீந்திரநாத் தாகூர் ने गांधी को महात्मा की उपाधि थी. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் தான் காந்திக்கு மகாத்மா அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. அடுத்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ने गांधी को राष्ट्रपिता कहा. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் காந்திஜியை தேசப்பிதா அப்படின்னு சொன்னார். பிரசன்னோं के उत्तर 3 वाक्यों में लिखिए. கேள்விகளுக்கான பதிலை 3 வரிகளில் எழுதுக. गांधी जी के माँ बाप और पुत्रों के नाम लिखिए. मोहनदास गांधी के पिता का नाम करमचंद गांधी और माता का नाम पुतलीबाई है. மோகன்தாஸ் காந்தியோட அப்பா பேர் கரம்சந்த் காந்தி, அம்மா பேர் புத்லிபாயி.
மோகன்தாஸ் காந்திக்கு 4 புத்திர हैं. மோகன்தாஸ் காந்திக்கு வந்து 4 மகன்கள் இருந்தார்கள். வே ஹரிலால் காந்தி அவர்கள் ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி, रामदास गांधी और देवदास गांधी हैं. गांधी जी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ? காந்திக்கு வந்து தென் ஆப்பிரிக்காவில் என்ன அனுபவம் கிடைத்தது, என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு அவருக்கு? गांधी जी अफ्रीका में वकालत करने गए. காந்தி வந்து அங்கே தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு வழக்க வாதாடுறதுக்காக போனார். वहाँ उनको भारतीयों पर हो रहे भेदभाव का सामना करना पड़ा. அங்கே வந்து அவங்கெல்லாம் இந்தியர்களுக்கு எதிராக வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்குறாங்க, பேதபாவம் பார்க்குறாங்க. அதை அவரும் வந்து எதிர்க்கணும், சாம்னா கர்ணாப்படா, அவரும் வந்து அந்த சண்டையில் கலந்துக்க வேண்டியதாக இருந்தது, இவரும் இந்தியராக இருந்ததுனால. महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक रहे? महात्मा गांधी दक्षिण भारत हिंदी சபாவில் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் வசித்தார்? महात्मा गांधी दक्षिण हिंदी भारत प्रचार सभा में सन 1946 जनवरी 20 से 30 तक ठहरे. महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभाவில் 1946 வருடம் ஜனவரி 20 30 வரைக்கும் தங்கினார். कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बन गई? எந்த ஒரு நிகழ்ச்சி வந்து காந்தியோட வாழ்க்கையில் ஒரு மகத்துவபூர்வமான டேர்னிங் பாயிண்டாக இருந்தது? दक्षिण अफ्रीका में रैल में जाते समय उनके पास प्रथम श्रेणी का टिकट था. தக்ஷின் ஆப்பிரிக்காவில் ரயிலில் போகிற சமயத்தில் அவரிடத்துல வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு தான் இருந்தது. फिर भी टिकट कलेक्टर ने उनको तीसरी श्रेणी में जाकर बैठने के लिए कहा. இருந்தாலும் வந்து டிக்கெட் கலெக்டர் வந்து அவரை வந்து 3rd கிளாஸில் போய் உட்காருங்க, 3ஆம் வகுப்பில் போய் உட்காருங்கன்னு சொன்னார். क्योंकि वे भारतीय थे, ஏன்னு கேட்டால் அவர் வந்து இந்தியர் அப்படின்றதுனால. यह घटना उनके जीवन में एक महत्वपूर्ण मोड़ बन गई. இந்த நிகழ்ச்சி தான் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. தன்யவாத்.